பூபாலன் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட விளையாட்டாக பேசுகிறாருன்றீங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இது வெளிப்படையாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கைது செய்யப்படக்கூடிய குற்றம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிந்தால் அதை வந்து உடனே வந்து ஒரு வழக்காக பதிவு பண்ணணும், அந்த வழக்கின் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு. ரொம்ப சமீபத்தில் வலையொலிகளில் வந்து ஒருத்தரோட பேட்டி என்னால் அதிகமாக பார்க்க முடியுது. ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர்னு சொல்லிக்கிறாங்க அவரை. அவர் வந்து இந்த கலாட்டா, பிஹைண்ட் வுட்ஸ் போன்ற யூடியூப் சேனல்களில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஹீரோ மாதிரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் என் மனைவியை அடித்தேன், நீங்கள் வந்து இந்த காவலர் கூட ஒரு பேசின ஆடியோ லீக் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாரு அவர். நான் தான் அடித்தேன், ஏன் அடித்தேன், எதுக்காக அடித்தேன், என் பேச்சை கேட்கலன்னா இப்படி தான் அடிப்பேன், நான் தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன், அந்த அம்மாவை பார்த்தா ரொம்ப க்ரீவியஸ் ஹர்ட்டாக இருக்குது, கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தாக்கியிருந்தா அவங்க மரணிச்சு கூட இருப்பாங்க. அதுக்கு அந்த அம்மா புகார் தரணுன்னே அவசியம் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தின் மீதே இந்த சமூகமும் ரியாக்ட் பண்ணலை, போலீஸும் ரியாக்ட் பண்ணலை. இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ஒரு அந்த பையன் எந்த ஒரு பின்புலம் இல்லாத பையன் மாதிரி தான் தெரியுது. அவன் வந்து சொல்கிறான், நான் தான் அடித்தேன், நான் தான் இவ்வளோ தாக்குதல் பண்ணேன், அந்த பொண்ணை வந்து லிட்ரலாக சாகிற அளவுக்கு நான் தான் அடித்தேன், அதாவது சாவை ஏற்படுத்துகிற அளவுக்கு நான் தான் அடித்தேன்லாம் சொல்கிறான், அடித்ததையும் நியாயப்படுத்துகிறான்.